அரசியல் கட்சி தலைவர்கள் மதத்வேஷ கருத்துக்களை தேர்தலுக்காக பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் ராமச்சந்திரன் வழங்க கேட்கலாம். ராமச்சந்திரன் வணக்கம். எதற்காக இந்த அறிக்கையை அவர் வெளியிட்டிருக்கிறார்? விவரங்கள் என்ன ராமச்சந்திரன்? வணக்கம். அரசியல் கட்சி தலைவர்கள் மத துவேஷ கருத்துக்களை தேர்தலுக்காக பயன்படுத்துவது தவிர்க்கப்பட வேண்டும் என பிரதமர் மோடிக்கு எதிராக அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான திரு எடப்பாடி பழனிசாமி 2 பக்க அறிக்கையை வெளியிட்டுள்ளார். குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ராஜஸ்தான் மாநிலம் பன்ஸ்வாராவில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது இஸ்லாமிய மக்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியுள்ளார். இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடாகும். வாக்கு வங்கி அரசியலுக்காக அரசியல் கட்சி தலைவர்களும் நாட்டின் உயர் ஆட்சி பதவியில் உள்ள பாரத பிரதமரும் இதுபோன்ற சர்ச்சைக்குரிய கருத்தை வெளியிடுவது இந்திய இறையாண்மைக்கு உகந்ததல்ல. இஸ்லாமிய மக்களுடைய மனது புண்படும்படி இதுபோன்ற கருத்துக்களை தெரிவிப்பது ஏற்புடையது அல்ல எனவும், அரசியல் கட்சி தலைவர்களும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய உயர் பதவியில் உள்ளவர்களும் இதுபோன்ற கருத்துக்களை தவிர்ப்பது நாட்டின் நலனுக்கும் மத நல்லிணக்கத்துக்கும் நல்லது. அரசியல் கட்சி தலைவர்கள் இதுபோன்ற சர்ச்சை கருத்துக்களால் சிறுபான்மை மக்கள் மனதில் அச்சத்தை ஏற்படுத்துவதாகவும் மத உணர்வுகளை தூண்டும் விதமாகவும் அமைகிறது. தேர்தல் பிரச்சாரத்துக்காக கண்ணியம் தவறிய இதுபோன்ற மத துவேஷ கருத்துக்களை யாரு பேசினாலும் அது இந்திய இறையாண்மைக்கு எதிரானதாகவும் நாட்டின் நலனுக்காக இது முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டும் எனவும் அந்த அறிக்கையின் வாயிலாக திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி ராமச்சந்திரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.